அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய தை மாதம் எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் தங்காது. சுத்து போட்டு பழிவாங்கும் கிரக அமைப்பு. எனவே இந்த மாதத்தில் எதிர்பாராத வம்பு வழக்குகள் வந்தே தீரும். பேச்சில் கவனம் தேவை. தொழிலில் உச்சம் பெறும் அமைப்பு உள்ளது. நிதானமும் பொறுமையும் அவசியம். சரிங்களா? தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நம்பிக்கை. மகர மாதம் என்று அழைக்கப்படும் தை மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்ப்போம் வாருங்கள். சூரியன் மகர ராசியில் வரக்கூடிய மாதமே தை மாதம். இதனால் தான் தை மாதம் மகர மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. சூரியனுடைய தேர்ப்பாதை தெற்கு திசையில் இருந்து வடக்கு திசைக்கு மாறும் மாதமே மகர மாதம். தை மாதம் பிறந்தால் வழி பிறக்கும் என்று பலர் காத்து கொண்டிருப்பார்கள். மகாபாரதத்தின் பிதாமகனான பீஷ்மர் இந்த தை மாதத்துக்காகவே அம்பு படுக்கையில் தன் உயிர் போவதற்காக காத்து கொண்டிருப்பாராம். அந்த அளவுக்கு புனிதமான மாதம். சூரியன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக தை மாதம் உள்ளது. சூரியன் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை. மகர ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். 12க்கு உடையவர் 6இல் மறைவதால் விபரீத ராஜயோகம் ஏற்படும். தங்க நகைகளை வாங்கும் யோகம் உண்டாகும். அடகு வைத்த நகைகளை மீண்டும் மீட்டெடுப்பீர்கள். தங்கம் சம்பந்தப்பட்ட முதலீடுகளை செய்வீர்கள். தங்க பத்திரங்களை வாங்குவீர்கள். வெற்றி மேல் வெற்றி. அரசு அதிகாரிகளுக்கு, மின்சார வாரியம், நெடுஞ்சாலைத் துறை, அரசு ஆசிரியர்களுக்கு அற்புதமான யோகங்கள் கிடைக்கும். இதுவரை வேலையில்லாமல் தவித்து வந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மிகப்பெரிய வெற்றிகளை காணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வழக்கு பிரச்சனைகளில் மிகுந்த கவனம் தேவை. அடிவயிறு, உஷ்ணம் தொடர்பான பாதிப்புகள் ஏற்படும் வாய்ப்புள்ளது. கடன் கிடைக்கும். ஒரு விஷயத்தை ஒருமுறைக்கு இருமுறை நீங்கள் சொல்ல வேண்டிய சூழல் ஏற்படும். இல்லையெனில் மற்றவர்கள் சொல்வது உங்களுக்கு புரியாமல் போகும் வாய்ப்புள்ளது. இதனை மட்டும் சமாளித்துக் கொள்வது நல்லது. வீடு வாங்குவதற்கான கடன், தொழில், வியாபாரம் செய்வதற்கான கடன், புதிய வேலைகளை ஆரம்பிப்பது, அதில் வெற்றி பெறுவது என அற்புதமான காலகட்டமாக இருக்கும். புதிய பாதை. ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்தில் வக்கிரம் பெற்றிருந்த நிலையில் இப்போது வக்கிர நிவர்த்தி அடைகிறார். உடலில் இருந்த பழைய விஷயங்களை எல்லாம் களைந்து புதிய பாதையை கொடுப்பார். சோம்பேறித்தனமாக இருந்த நிலைமை எல்லாம் நீங்கும். மேலதிகாரிகள், நிறுவனத்தின் மேல் இருந்த வெறுப்பு எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சியுடன் வேலை செய்யத் தொடங்குவீர்கள். 12ஆம் இடத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலே நன்மை பயக்கும். செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன் என அனைத்து கிரகங்களும் ஒரே இடத்தில் இருக்கின்றன. 12ஆம் இடம் என்பது அயன சயன ஸ்தானம். இல்லற வாழ்க்கையில் இனிமை ஏற்படும். சுற்றுலா செல்லக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி. உங்கள் துணையுடன் பிடித்த இடங்களுக்கெல்லாம் சுற்றுலா சென்று வரக்கூடிய பாக்கியம் ஏற்படும். மகிழ்ச்சிக்காக உங்களுடைய நேரத்தை செலவு செய்வீர்கள். குடும்பத்துக்காக இனி உங்களுடைய நேரத்தை செலவு செய்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று ராசியில் வருவதால் உக்கிரமாக இருப்பீர்கள். யாராவது உங்களை சீண்டி விட்டால் கடும் கோபம் ஏற்படும். திடீரென பெரிய முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. ராசியில் செவ்வாய் பகவான் உச்சமாவதால் வம்பு, வழக்கு, பஞ்சாயத்து, சண்டை, சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புள்ளது. போலீஸ் வரை செல்லும் நிலைமை ஆகும். என்பதால் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. வழிபாடு. வீட்டின் அருகில் இருக்கும் முருகன் கோயில்கள், குன்றத்தூர் முருகன் கோயிலுக்குச் சென்று வருவது ஏற்றத்தை ஏற்படுத்தும். அருகில் உள்ள கோயில்களுக்கு வேல் சாற்றுவது ஏற்றத்தை ஏற்படுத்தும்.